பிருத்வி கிட்ட சொல்லி ஆகணும். ரிஷப்க்கு நம்ம 2 பேரை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். பிருத்வி அவனுக்கு பாத்தியா, நான் பிருத்வி கிட்ட கிருத்திகா வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையான்னு கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீ இங்க இருக்க. ஏன் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அது வேற ஒண்ணும் இல்ல. நீ டீ குடிக்கிறியா? என்ன ஷெலின், இதுக்கு முன்னாடி நீ என்ன டீ குடிக்கிறேன்னு கேட்டதே இல்லையே, என்ன திடீர்னு? என்ன கிருத்திகா, அது வீட்ல இப்ப யாருமே இல்லையா, எனக்கு டீ குடிக்க ஆசையா இருந்துச்சு, அதான் உன் கூட குடிக்கலாம்னு நினைச்சேன். அடைய போன் சார்ஜர் உடைஞ்சிருச்சு. ப்ளீஸ் இந்த சார்ஜர் கொடுக்குறீங்களா? பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பயமா இருக்கு. என்ன பாட்டி? பாட்டி நீங்க வந்துட்டீங்களா? மத்தவங்களும் வந்துட்டாங்களா? இப்போதைக்கு நான் தான் வந்திருக்கேன். அங்க உட்கார்ந்து என் காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதான் வந்துட்டேன். ஆனா பீகு அங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதனால எல்லாரும் அங்கேயே இருக்காங்க. ஷர்லின், இங்க பாரு, நீ ஒரு வேலை பண்ண. நீ போய் கிரீஷ வர சொல்லு. சரி பாட்டி. பிரசன்ஸ் எல்லாம் காட்டு. இதோ இப்பதான் ஓபன் பண்ணிட்டே இருக்கேன். ரிஷப், நான் உங்களை முதல் முறை பார்த்தேன்ல, அன்னைக்கு டிசைட் பண்ணிட்டேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ரிஷப், நான் ஒன்று சொல்லவா? நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் வி ஷுட் ஹேவ் அ பேபி. இந்த இயரிங்க வச்சுக்கிட்டு எனக்கும் பிருத்விக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்றீங்க. இதுல எந்த உண்மையுமே இல்ல. இதெல்லாம் பிரீதா உங்க மனசுல கலந்த விஷம். தட்ஸ் அபவுட் இட். ஹே ரிஷப், எங்க போன? இன்னைக்கு முழுக்க உன்னை பார்க்கவே முடியல. வாட்ஸ்அப் சஞ்சய். ஐ அம் குட். டேக் யுவர் சீட். நீ ஓகே தானே? நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஐ அம் குட். உண்மையை சொல்லு, ஒய்ஃபோட சண்டை போட்டு வந்தல்ல? எஸ், ஐ நியூ இட். இந்த லேடிஸ் இருக்காங்களே, அவங்க கிட்ட நம்மள சந்தோஷப்படுத்துற பவரும் இருக்கு, நம்மள துக்கப்படுத்துற பவரும் இருக்கு. அதனால நீ டென்ஷன் ஆகாத. வா, ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு பிடிக்காது. இல்ல, ஐ அம் ஃபைன். அட, பிடிக்கும் பிடிக்காதுன்றத விடு. நீ 2 சிப் பண்ணா போதும், அதுக்கப்புறம் ட்ரிங்கை நேசிக்க ஆரம்பிச்சிருவ. இதுக்காக தான் அது உருவாயிருக்கு. வா, சேர்ந்து சாப்பிடலாம். எந்த விஷயம் உன்னை அப்செட் பண்ணிச்சோ அந்த விஷயம் மறந்தே போயிடும். கம். நோ யார், ஐ அம் ஜெனுயின்லி ஃபைன். யூ கேரி ஆன். வாப்பா, சும்மா ஒரு பேக் குடிக்கலாம். வா. என்ன? வா. நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபிள் ஆயிடுவேன். யோசிக்காத, சும்மா ஒரு பெக் சாப்பிடு போதும். உட்கார். ஐ திங்க் யூ கேரி ஆன். உட்கார். ஒரு பெக் கொடுங்க. கம் ஆன், சிட்டியா. ஓகே. Cheers for the good time. இன்னொன்னு போடு. நோ, ஐ திங்க் ஐ அம் குட். நோ நோ நோ, இன்னொன்னு போடு. ஏய் சஞ்சய், நீ ஹே, இங்க வா. ஐயோ, உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? நாம யார் கண்ணுலுமே படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா உனக்கு இப்ப அறிவே இல்லையா?
கொஞ்ச நாள் ஆச்சும் நாம கண்டிப்பா விலகி தான் இருந்தாகணும். அப்படி சொல்லியும் நீ பாட்டுக்கு இப்படி செய்ய கட்டிட்டே இருந்தனா, நான் உன்னை பாத்துக்கிட்டே இருந்தனா, நம்ம மறுபடியும் கண்டிப்பா மாட்டிப்போம். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு அர்ஜென்சி புரிய மாட்டேங்குது. நம்ம ஏற்கனவே பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன ஆச்சு? ரிஷப்க்கு நம்ம ரகசியத்தை பத்தி தெரிஞ்சு போயிடுச்சு. உனக்கு ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த உருப்படாத பிசினஸ்மேன் ரிஷபுக்கு நம்மளோட விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க? நீனு எப்ப பார்த்தாலும் இதான் சொல்லிட்டு இருக்க. இந்த முறை அவனுக்கு நிஜமாவே நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. அதோட அவன் என்கிட்ட சண்டையும் போட்டான். இங்க பாரு, என்னால இனிமே நடிக்க முடியாது. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட இயரிங் உன்னோட பாக்கெட்ல அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவன் சந்தேகம் உண்மையா மாறிடுச்சு. அட, சந்தேகம் நம்பிக்கை எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க என்ன பண்ண? ஏதாவது சாக்கு சொல்லிருக்கலாம்ல, ஏதாவது பண்ணிருக்க வேண்டியது தானே. அட, பிளேட்டை திருப்பி இருக்கலாம்ல. இதுக்கு மேலேயும் கதையை மாத்த உங்ககிட்ட எதுவுமே மிச்சம் இருக்காது. இன்னையோட உங்களோட விளையாட்டு முடிஞ்சது. இனிமே இந்த வீட்ல உங்க 2 பேருக்கும் இடம் இல்ல. இந்த வீட்டாளுங்க உங்க மேல அன்பாவும் நம்பிக்கையோடயும் இருக்காங்கல்ல, அதுவும் முடிஞ்சது. ஏன்னா நாளைக்கு காலையில எழுந்திரிச்சதும் ரிஷப் சார் மொத்த வீட்டுக்கும் உங்க 2 பேரை பத்தின உண்மையை சொல்ல போறாரு. நான் என்ன சொன்னேன்? உங்க 2 பேரோட முகத்தெரியும் கிழியும்னு சொன்னனா இல்லையா? இனி அவ்வளவுதான். ஃபைனலி நாளைக்கு உங்க 2 பேரோட குட்டை உடைய போகுது. ஆமா, கிருத்திகாவோட மனசு கண்டிப்பா உடையும் தான். ஆனா உங்களை பத்தின உண்மை தெரிஞ்ச பிறகு அதே கிருத்திகா நீங்க 2 பேரும் அவளுக்கு பண்ண காரியம் இருக்கே, அதுக்கு உங்க 2 பேரோட முகத்திலையும் பலார்னு ஒண்ணு அறைய போறா. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற உங்க கண்ணமும் உடைஞ்சு போயிடும். Enjoy your last night. இது கூட நல்லாதான் இருக்கு. பாட்டி, சொல்லு. இதுதான் என்னோட பியூட்டிஃபுல் பாட்டிக்கு என்னோட பியூட்டிஃபுல் சாரி. எனக்கா? எதுக்கு? அட பாட்டி, எனக்கு பர்த்டே. ஒரு விஷயம், ஆப்வியஸ்லி என் பர்த்டேக்கு எல்லாரும் நிறைய கிஃப்ட் எனக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் கிஃப்ட் கொடுக்காம இருப்பேனா? எனக்கு தேவை என்னோட பியூட்டிஃபுல் பாட்டி நான் கொடுக்கற இந்த சாரியை கட்டிட்டு டபுள் ட்ரிபிள் இன்னும் 4 மடங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு கிஃப்ட் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கே. எனக்கும் தான். அது சரி, பை தி வே பாட்டி, நான் அம்மாக்கு கூட ஒரு நெக்லஸ் கொடுத்தேன். ஐ அம் நாட் ஷூர் அது அவங்க டைப்பா இல்லையான்னு தெரியல. நான் காட்டவா? காட்டு. அட, சாரி. ஓ மை காட், இங்க பாருங்க. அட லூசு, சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கும். பிருத்வி வச்சிருப்பாரு. இது பிருத்வியோட வேலையே இல்ல, இது ரிஷபண்ணா வேலைதான். உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு தங்கச்சியாச்சே, அவர் என் அண்ணன். என் மனசு சொல்லுது, எனக்கு நல்லா தெரியும் இது என்னோட ரிஷபண்ணனோட வேலைதான். நானும் பண்றேன். நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன், அப்ப இது கரெக்ட் ஆயிடும். பாட்டி பாய். மெதுவா போ, பைத்தியக்காரி. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நீ கேரண்டி கொடுத்தல, உன் கேரண்டி எல்லாம் சுத்த வேஸ்ட். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் எதையும் மறக்கலப்பா. நீ எதுக்கு கேரண்டி கொடுத்த? ஃபெயில்ட். நீ காஸ்ட்லி பாதாம் வாங்கி சாப்பிட்ற. அப்படி சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாயிடும். அதனால தான் இவ்வளோ உள்ள போன பிறகும் உன் மனசுக்குள்ள இருக்கிற எந்த விஷயமும் வெளியில வரல. ஐ திங்க் இந்த கசப்பான ட்ரிங்க்ஸை விட உன் கஷ்டம் கசப்பா இருக்கு. அது ரொம்ப கசப்பா தான் இருக்குது நண்பா. நான் என்னத்த சொல்றது? ஆனா ரொம்ப டேஞ்சரான விஷயம் எனக்கு நடக்க போகுது. என்னன்னு தெரியுமா? நான் இப்போ வீட்டுக்கு போனதும் மணி அடிப்பேன்ல, டிங் டாங், என் மாம் வந்து கதவை திறப்பாங்க. அவங்க இப்படி கதவை திறந்த உடனே, ரிஷப் நீயா? நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? அப்படி கேட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் இழுத்துக்கிட்டு போய், இதுதான் கடைசி தடவை, இனிமே நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? சாரி யார். அடே, யூ டோன்ட் நீட் டு சே சாரி. யூ டோன்ட் நீட் டு பி சாரி. நீ ஏன் நிக்கிற? உட்காரியா? ஐ லவ் மை மம் அண்ட் டாட். அவங்க திட்டினா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கும். பார்த்ததுக்கு என் தம்பி வேற. என் தம்பி இருக்கான்ல, கரண், செம ஸ்மார்ட்ல.
என் மேல உயிரே வச்சிருக்கான். ஒருவேளை நான் அங்க நிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அங்கிருந்து மோப்பம் முடிச்சு சொல்லிடுவான். ஏ ரிஷப், நீ என்ன குடிச்சிருக்கியான்னு கேட்பான். நான் போனை எடுத்து அலோன்னு சொன்ன உடனே கண்டுபிடிச்சிடுவான். எனக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிடுவான். அவ்வளோ நேசிக்கிறான் என்ன அவன். போதும். ஒன் ட்ரிங்க்னால நான் எதையும் மறக்கவே இல்லை. உலகம் சுத்திக்கிட்டு தான்ப்பா இருக்கு. வீல்ஸ் இருக்குப்பா, கீழே வீல்ஸ் இருக்கு. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாவ் ஏ வெரி குட் நைட். தேங்க்யூ. பை. டிரைவர் அனுப்பட்டுப்பான். யூ திங்க் தட் ஐ கான்ட் டிரைவ்? உட்கார். அட, நானே டிரைவ் பண்ணி உன் டிரைவரை வீட்டுக்கு கொண்டு போய் விடுவேன். எனக்கே சொல்றியா? I'm sorry. Bye everybody, good night. ஹனி, ரிஷப் அண்ணனை பாத்தீங்களா? அவர் எங்க போனார்னே தெரியல. ரூம்லயும் இல்ல, வீட்லயும் இல்ல, எங்க போனார்னே தெரியல. கிருத்திகா, ஐம் சாரி. நாளைக்கு உன்னோட மனசு உடைய போறத நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா உன்னோட ஃபியூச்சர் அது நல்லா இருக்கும். என்ன? ரிஷப் அண்ணனை பாத்தீங்களான்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். அவர் ரூமுக்கு போனா ரூம்லயும் இல்ல, வீடு ஃபுல்லா தேடிட்டு எங்கேயுமே காணோம். ஏன்னா அவர் வீட்ல இல்ல, ஈவெண்ட்டுக்கு தான் போயிருக்காரு. ஆப்வியஸ்லி வேலை. அண்ணி, உங்களுக்கு என்னாச்சு? நீங்களும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஓகே தானே? ஆ எல்லாமே ஓகே தான், ஒன்றும் இல்லை. யூ நோ வாட், நான் உங்களை ஏன் தேடினேன்னு தெரியுமா? பிகாஸ் ரிஷப் அண்ணன் எனக்காக ரொம்ப அழகான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. அதாவது அவர் எனக்காக நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. செம்ம சர்ப்ரைஸ். நான் என் வார்ட்ரோப திறந்து பார்த்தா அதுல அவ்வளவு நிறைய கிஃப்ட் இருந்தது தெரியுமா? அத பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. யூசுவலி அனி, அவர் எனக்கு எப்போ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாலும் சரி, நான் எப்பவும் நான் மேக் அவுட் பண்ணிடுவேன். அவர் எனக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்றாருன்னு தெரியும். ஆக்சுவலி ஐம் ஸ்மார்ட், ஆனா கொஞ்சம் வாயாடி. ஆனா என்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது, சரியா? யூனோ. ஆனா இன்னைக்கு நான் என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ பார்த்தேனா, இது எல்லாத்தையும் என்னோட ரிஷப் அண்ணன் தான் பிளான் பண்ணது என் மனசு சொல்லிடுச்சு. ஐம் ஜஸ்ட் சோ லக்கி. என் அண்ணன் இருக்காரே, இந்த உலகத்திலே இல்ல, இந்த யூனிவர்ஸ்லயே பெஸ்ட் அண்ணா, பெஸ்ட் ரிஷப் அண்ணா. இன்ஃபேக்ட் ஒன்னு தெரியுமா, செம ஃபன்னியான விஷயம் என்னன்னா, பாட்டி என்கிட்ட சொன்னாங்க அந்த கிஃப்ட்ஸ பிருத்வி தான் வச்சிருப்பாராம். நான் அந்த நிமிஷமே சொல்லிட்டேன், வாய்ப்பே இல்ல. நீங்களே சொல்லுங்க நீ, பிருத்வியோட பர்சனாலிட்டி இருக்கே அது ரொம்ப டிஃபரெண்ட், ரொம்ப சிம்பிளான ஆள். அவரு மனசுல என்ன இருக்கோ சொல்லிடுவாரு. சர்ப்ரைஸ் எல்லாம் பிளான் பண்ணுவாரா? ஹன் எப்படி சர்ப்ரைஸ பிளான் பண்றது, கிஃப்ட் வைக்கிறது, இதெல்லாம் நிச்சயமா அவர் செய்யவே மாட்டாரு. பாட்டி கிட்ட நான் சொல்லிட்டேன், என் மனசு சொல்லுது இந்த கிஃப்ட்ஸ ரிஷப் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. அதனாலதான் அவரை தேடிட்டு வந்தேன். பாட்டி கிட்ட கொண்டு போய் அவரை நிக்க வச்சு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்லலான்னு. தங்கச்சிக்கு அண்ணனை பத்தி தெரியும். கிருத்திகா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க நீ, என்ன சொல்ல போறீங்க? அது ஆக்சுவலி இதுல கரண் தண்ணி கேட்டான். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் போய் தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். அது நான் உன்னோட ரூமுக்கே வரேன். கண்டிப்பா. சரி ப்ளீஸ். ஒரு பக்கம் கரண் அண்ணா மேல எனக்கு கோவம், அவருக்கு தண்ணி கொடுத்துட்டே வந்துருங்க. ஏன்னா அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிடுவாரு. ஐ லவ்ட் ஹிம். ஆனா நான் உங்க சைடு தான். அண்ணா உங்களை தொல்லை பண்ணுவாருல்ல. நீங்க போயிட்டு வாங்க, என் ரூமுக்கு வந்துருங்க, சரியா? நான் கிஃப்ட்ஸ் காட்டணும். லவ் யூ. ஷர்லின் அண்ட் பிருத்வி, அவங்க 2 பேருக்குமே அஃபேர் இருக்கு. அதை நான் என் கண்ணாலே பார்த்திருக்கேன். நீ தானே வீடியோவை டெலிட் பண்ண? போன்ல வீடியோ இல்ல ரிஷப் சார். நான் எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன். என் கையால நான் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் we should have a baby. திடீர்னு பிகு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் எப்படி மாறிடுச்சு இல்ல? எல்லாம் எவ்வளவு அழகா மாறிடுச்சு இல்ல?
உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்படி அவளை தூக்குறேன்னு வச்சுக்கேன், என்ன ஒரு ஃபீலிங் வருது தெரியுமா கரண்? சத்தியமா சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா. எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த மொமெண்ட்லயே வாழணும்னு தோணும். யாருக்கும் அடிக்கடி படலையே. ஏ, ஏ, நான் யாரையும் மோதுன மாதிரி எனக்கு ஏன் தோணுச்சு? ரொம்ப ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை, யாருக்கும் ஒன்றும் ஆகல. இது ஏன் வைப்ரேட் ஆகுது? என் தம்பி தான் எப்ப பாரு என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பான். கரண், நீ எங்க இருக்க? நான் நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலடா தம்பி. நீ என்ன குடிச்சிருக்கியா? ட்ரிங்க், கரெக்ட். நான் ஒன்று சொல்லட்டுமா கரண்? நான் சொல்றத கேட்பியா? லைஃப்ல யாரையும் நீ எப்பவும் நம்பாத. ஏய் ரிஷப், உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ எங்க இருக்க? ஏன்னா அதுக்கப்புறம் மனசு ரொம்ப வலிக்கும். என் நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. ரிஷப், இன்னும் நான் காதலிக்கல, ஆனா என் மனசு உடைஞ்சு போச்சு கரண். உனக்கு ஒன்று தெரியுமா, மனசு உடைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் கரண்? இதெல்லாம் எப்பவுமே எனக்கு மட்டும் ஏன் நடக்குது கரண்? ஒரு முறை கேட்டு பாரு, எதுக்கு எனக்கு இப்படி நடக்குது கரண்? ஹலோ ரிஷப், என்ன ரிஷப் முதல் தடவை குடிச்சிருக்கான்? ரொம்ப டென்ஷனா வேற இருக்கான். அவனுக்கு என்னமோ நடந்திருக்கு. மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். என்ன போனியா இது? ஹலோ ரிஷப், நீ எங்க இருக்க? நான் தான் சொல்றேன்ல, நான் எங்க இருக்கேன்னு தெரியல தம்பி. நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போக வரேன். நான் இப்படி உட்காந்துருப்பேன்னு எனக்கு என்ன தெரியுமா என்ன? இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. நீ இப்ப எங்க இருக்க அதை மட்டும் சொல்லு. இங்க பாரு தம்பி, நீ என் தம்பி தானே. இங்க பாரு, நான் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். நீ என்ன எனக்கு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறியா? எனக்கு ஒன்றும் ஏறல, எனக்கு ஒன்றும் ஏறல கரண். நான் நல்லா தான் இருக்கேன். ஐம் ஃபைன். 5 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். ஓகே ஓகே. ரிஷப், கண்டிப்பா என்னமோ நடந்திருக்க. நான் போய் ரிஷப்பை கூட்டிட்டு வரேன். நானும் வரேன். சரி வா. கரண் சார், ரிஷப், பார்த்து சார். I'm okay, I'm okay. I'm okay, I'm okay, I'm okay. ஏய், கையை விடு. என்ன என் தம்பி மட்டும் தான் தொடரும். சாரி இப்படி வா. சாரி. இங்க உட்காரு. பாத்து மெதுவா. என்ன பண்ற? நீ போய் படு. ஓகே சார். ஏய் ஏய் ஏய், இங்க வா. இவன் ஏன் எனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறான்? ஏன்னா அவன் பின்னாடி நிக்கிறான். நான் இன்னைக்கு எங்க தூங்க போறேன் தெரியுமா? கெஸ்ட் ரூம்ல. நல்லா ரெடி பண்ணிட்டு ஏசியை போட்டு விட்டுரு. என்ன அப்படி போ, அவன் சொல்ற மாதிரி செய். ஓகே சார். நீ எதுக்கு குடிச்ச? சாரி யார்? ஆ? சாரி. திட்டாதப்பா, ஏன் திட்டுற? என்னுடைய அண்ணன் மாதிரி ஏன் இப்படி
நான் ஏதோ குடிச்சிருக்கேன்னு நினைக்காத, என் கண்ணுக்கு எல்லாம் நல்லா தெரியுது. ஐம் சாரி பிரீதா, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. நீ இப்ப எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். என்னடா இப்படி கேக்குற? வாட்? நான் பாதாம் சாப்பிட்றேன்ல. என்கிட்ட சஞ்சீவ் என்ன சொன்னான் தெரியுமா? நீ பாதாம் சாப்பிட்றதுனால உனக்கு நல்ல மெமரி இருக்குன்னு சொன்னான். அதான் எல்லாம் ஞாபகம் இருக்கான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 1 போட்டா எல்லாம் மறந்துடுவேன்னு சொன்னான். நான் 1 இல்ல 6 ரவுண்டு போட்டேன், எதையும் மறக்கல. நான் சொல்றது எல்லா ஞாபகத்துல நீ பாதாமோ முந்திரியோ என்ன வேணா சாப்பிடு. எல்லா ஆனா வீட்ல ஞாபகத்துல சாப்பிடு. இருக்கு. நீ குடிக்கிறதா இருந்தா வீட்ல உட்காந்து குடி. உனக்கே தெரியும்ல, ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் டிரைவ் பண்ண கூடாது. இட்ஸ் அகைன்ஸ்ட் லா. தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. சரி, நீ என்ன திட்டாதப்பா, நீ தான் இருக்குல்ல நான் எனக்கு. எங்க திட்டினேன்? நீ ஒரு தப்பு பண்ணிருக்க, அதை கண்டிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். எது தப்போ அது எப்பவும் தப்பு தானே. எது தப்போ அது தப்பு தான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நான் ஓகே தான், நீ என்னை பத்தி கவலைப்படாத. ஆ? நீ இருக்கிறப்ப எனக்கு எந்த கவலையும் இல்லடா. என்ன ஓகே, அப்சல்யூட்லி ஓகே. டென்ஷன் ஆகாத பிரீதா. ஐம் சாரி, ஐம் சாரி பிரீதா. பார்த்து வா. பார்க்கலாம்.